வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். அன்பர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ராசி பலனின் தன்மையானது எப்படி, சந்திரன் எப்படி மூமெண்ட் கொடுக்கிறது, அதனுடைய தன்மை எப்படின்னு பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் 28/4/2025 4/5/2025 வரை சந்திரனோட பிரயாணம் எப்படி இருக்க போகிறது, அதனால் நமக்கு ராசிகளின் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பது முக்கியமாக கருத்தாக கொள்வோம். இந்த சந்திரன் இப்போ பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் போறார் இந்த வாரத்தில். அப்படி என்றால் நார்மலாக அந்த கோட் சொல்லுவோம், மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். மேஷ மண்டலத்தில் சந்திரனின் பிரவேசம். இந்த நாளிலே நமக்கு எப்படியெல்லாம் மற்ற ராசியினருக்கும் பலன் உண்டு என்பதையும் காணப்போகிறோம். இந்த சந்திரனுடைய பிரவேசம் சித்திரை மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே தொடரும் போதும் 27ஆம் தேதி அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் திருத்தியைன்னு திதியில் சேரும்போது அன்றைக்கு அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு உபவாசம் உண்டு. ஏன் உபவாசம்னா, இப்போ எல்லாரும் தங்கம் வாங்கிறது ஒரு பெரிய அதுதான் ஒரு முஷராக எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லை. நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. அன்றைக்கு தங்கத்தை மீறின விஷயங்களானது நமக்கு தான தர்மங்கள் செய்வது, நம்முடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாழ்க்கை வழிமுறைகளை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த அக்ஷய திருதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அக்ஷயம் அப்படின்னாலே பெருகி வருதல்னு அர்த்தம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பெருகி வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அக்ஷய திருதியோட ஒரு கோட்பாடு. ஒரு மனசாட்சி விரோதம் இல்லாமல் எல்லாரும் பேசணும்னா, போன அக்ஷய திருதியில் நம்ம கோல்டு வாங்குகிறோம், இந்த அக்ஷய திருதியும் போது நம்ம கோல்டு பெருகிடுதா? இல்லை. ஆனால் அதை விற்பனை செய்த வியாபாரிகள் பெருகி இருக்கிறார்கள். அப்போ வியாபாரத்தில் கொடுப்பது அப்படின்னு வைத்துக்கிறவர்களுக்கு பெருகிறதுன்னு வைத்துக்கொண்டால், அன்றைக்கு நம்ம வரவை வைத்துக் கொள்ள வேண்டும் தன்மை வைத்துக் கொண்டோம். மனசு புரிஞ்சு வச்சு, அப்போ நமக்கு வரணும், பணம் கொடுக்கக்கூடாது. இது மனசில் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ஷய திருதியை தங்கம் வாங்குவதில்லை, அனைவருக்கும் தானம் செய்வது. எதெல்லாம் தானம் செய்வது? இந்த மாதமே மோஸ்ட்லி இந்த ஹீட் அப்படின்னா சூடு சம்மந்தப்பட்டதாகிடும். ஏன்னா சூரியன் உச்சத்தில் போய் உட்காந்துறாரு இல்லையா? அப்போ நேச்சுரலி நம்ம என்ன பண்ணுவோம்? நீர்மோர், தண்ணீர் பந்தல், பானகம், கொஞ்சம் வசதி இந்த இளநீர், இதெல்லாம் நம்ம தானம் செய்வது. இதனால் உனக்கு பெற்றுக்கொள்வது என்னது? நமக்கு பலன்களை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் நிறைய பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்குது, எல்லாத்துக்கும் அதுகளுக்கு ஒரு பாத்திரங்களில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது தண்ணியை சாப்பிட்டுட்டு போகும். அந்த தண்ணி குடிக்கிறதுல அதுங்களுக்கு தாகசாந்தி வேணும் இல்லையா? இன்றைக்கி எல்லா குளங்களையும் மூடிட்டோம், எல்லா இடத்தையும் மூடினா அதுங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வரும்னு யோசித்து அதுங்களுக்கு தண்ணியை வைத்து பராமரிப்பதும் இந்த அக்ஷய திருதியில் செய்ய வேண்டிய கடமை. அதெல்லாம் சரிங்க, எனக்கு வரவு வரணுங்களே, வெல்த் ஆகணுங்களே அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு ஒரு சூக்ஷமாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வெளியில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் எதாவது இருந்தால் அதை கொஞ்சம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாளை வைத்துக்கொண்டு அந்த கொடுக்கக்கூடிய பணத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய முறையிலே செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரவு வரும். சார், எனக்கு வெளியிலேருந்துலாம் வர வேண்டியதில்லை, நான் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால், நான் நேராக ஏடிஎம் இதுக்கு போங்க, உங்களால் முடிந்த 500 ரூபாயை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதை ட்ரா பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் அக்ஷய திருதியும் போது டெஃபினட்டாக செல்வம் பெரிய இருக்கும். அந்த 500 ரூபாய் நோட்டையோ வாட் எவர் த பணம் அவங்க கொடுக்குறாங்களோ அதை கொண்டு வந்து ஒரு கலசம்னா 11 லாபஸ்தானாதிபதிக்கு 11 கும்பம்னு பேர். அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த கலசத்திலே லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம்னு பேர். அது மீனராசி இருக்கும். அதுக்கு ராசி மஞ்சள் குருவானவர். அதனால் மஞ்சள் துணியை அந்த கலசத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த பைசா இருக்கு இல்லைங்களா, இந்த பொன் இதை உள்ளே வச்சு சுவாமிக்கு படையல் மாதிரி கிட்ட வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வணங்கிடுங்க. இதுதான் அக்ஷய திருதியில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. இப்படி செய்தீர்களா என்ன ஒன்றா, உங்கள் பணம் அப்படியே மல்டிஃபோல்டாக வரவை இருக்கும். தன ஆக்கர்ஷணம்னு பேர். இது பேர்
இந்த மாதிரி செய்தீர்கள் என்றால் உங்கள் வருமானமும் உங்கள் வாழ்க்கை தரமும் அடுத்த அக்ஷய திருதியை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக நல்லா இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி கரெக்டான விஷயங்களை பண்ணுவதனால இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வளத்தை கொடுக்க நலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கட்டும். இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஸ்ரீ சங்கரர் ஜெயந்தியும் இருக்கிறது, ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி வருகிறது. 2 குருகளும் பிறந்த அந்த தேதி வருகிறது. அன்றைக்கு நம்ம குருவந்தனம் செய்து குருவை நம்ம மனதால் நினைக்கும் போது குருவின்படி தான் அனைத்தும் கொடுக்கிறோம். அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி குருவின் மூலமாக தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் என்பதனாலே அந்த குருவை வந்தனம் செய்வதனாலே பல பலன்களை பெறலாம் என்பதையும் மனதில் நிறுத்தி கொண்டால் இந்த வாரத்தினுடைய சுவையான விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருச்சு இல்லையா? இதை பண்ணுவோம். அனைவருமே நலத்துடனும் வளத்துடனும் இருக்கட்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களும்.